Hello viewers, welcome to Unnal Mudiyum Thozhi. இந்த வாரம் உங்களுக்கு ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஃபோன் கால்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் பல வாரங்கள்லாம் எப்படி நீங்கள் பேட்டர்ன் மேக்கிங், எப்படி ஒரு ட்ரெஸ் கட் பண்ணி தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேஷன் டிசைனிங்கில் பேட்டர்ன் மேக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டிச்சிங்ன்றது ஒரு சப்ஜெக்ட். இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன். ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் படிக்காமல் ஒரு டிசைனர் ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு டிசைனருக்கு தேவையான எல்லா க்ரியேட்டிவிட்டியும் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக கிடைக்கிது. ஸோ அதை நம்ம கற்றுக்கலாம். ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரூலர், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் தேவைப்படும். இது பிளாஸ்டிக் ஸ்கேல், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரப்பர், பென்சில் அண்ட் உங்களோட ஷார்ப்னர், இவ்வளோ மட்டும்தான் தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் புக், இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் புக் இருக்குது. இதில் சார்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சார்ட் வந்து A4 ஷீட் இல்லை A3 ஷீட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே உங்களுக்கு விஷுவலுக்காக நான் A3 வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் புக் கூட வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்து இல்லஸ்ட்ரேஷன் புக்கில் ஒரு சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இன்ச்சஸ் சம்மந்தப்பட்ட கோடுகள் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சென்டர் லைனை டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ச் இது. ஸோ எத்தனை இன்ச்சஸ் இந்த ஸ்கேலில் இருக்கோ அத்தனை டிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அதுக்கப்புறம் அந்த டிவிஷன் மார்க் பண்ணணும் 1 inch 1 inchன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் வரைஞ்சிக்கணும். ஸோ பென்சில்ஸ் வந்து நல்ல சாஃப்ட் பென்சில்ஸாக வாங்குங்க. ஓகே, ஸோ நான் சென்டர் லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் நம்பர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஏன் இந்த 0 to 10 வரைஞ்சிருக்கேன்னா, இது பேர் 10 heads. 10 ஹெட்ஸாக நம்ம இந்த பாஸ்டரை நம்ம பிரிக்க போகிறோம். அதாவது இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 10 ஹெட்ஸாக நீங்கள் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ட்ராயிங் 0 to 1 லைனுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபேஸ் இஸ் அன் ஓவல் ஷேப் ஃபேஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சென்டர் லைன்லேருந்து half on either sides எடுத்துக்கோங்க. half an inch எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா, உங்களோட பாஸ்டர் நீங்கள் வரையும் போது நல்ல ஸ்லிம்மாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப தடியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் லைன், அதுக்கப்புறம் சைட் லைன்ஸ் half நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஓவல் ஷேப் ஹெட் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓவல் ஷேப்னால் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஓவல் ஷேப் ஹெட்டை நீங்கள் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நெக் லைன் வந்து இந்த 1 இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1/4, அதாவது 0.2லேருந்து 0.3 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அது வரைக்கும் உங்களோட ஷோல்டர் இருக்கும். ஷோல்டர் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த பார்ட் எங்கெங்கே ஸ்டாப் ஆகும்னு தெரியும். இப்போ 3.5ல் நான் வேஸ்ட் லைன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். 4 ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட சீட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. 4.5ல் உங்களோட சீட் லைன் ஸ்டாப் ஆகுது. இப்போது கால் வரையணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து ஃபஸ்ட்டு நான் 7ல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து 7ல் ஸ்டாப் ஆகிருக்கு. திருப்பியும் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 10 வரைக்கும் உங்களுக்கு கால் வரைஞ்சிருக்கேன். அதாவது நீ, காஃப் மசில், ஆங்கிள், அதுக்கப்புறம் உங்களோட கால். இப்போ இங்கே 10ன்னு இருக்கு இல்லையா, இதை 11, 12ன்னு கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த காலை இன்னும் கூட நீங்கள் எலாங்கேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த லென்த் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ டாலாக நல்லா இருக்கும்போது ஒரு ப்ரைடல் வேர் ஃப்ராக் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளோட 10 ஹெட்ஸ் இல்லை 12 ஹெட்ஸில் நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கால் வரையலாம். ஸோ இன்னொரு காலும் வரைஞ்சாச்சு.
இதில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ணணும் நீங்கள். இப்போ இங்கே 4ன்னு இருக்குது, 4லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 7ல் முடிச்சிருக்கேன், திருப்பி 7ல் ஸ்டார்ட் பண்ணி 10ல் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு கால் நீங்கள் வரையும்போது அதே மாதிரி 7 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் நான் காலோட ஷேப் மாற்றிருக்கேன், அதாவது பாஸ்டர் மாதிரி இருக்குது. சென்டர் லைனோட ஒரு காலும் இன்னொரு கால் வந்து உங்களுக்கு இந்த ஷேப் மாற்றிருக்கும். ஸோ உங்களுக்கு போசஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது கால் வரைஞ்சாச்சு. இப்போ கை வரையலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது உங்களோட பென்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பிடிக்காதீங்க, ரொம்ப ஃப்ரீ ஹேண்டில் வரைங்க, ரொம்ப லைட்டாக வரையணும், ரொம்ப போட்டு அதை அழுத்தக்கூடாது. ஓகே, ஸோ இன்னொரு கை வரையலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து உங்களுக்கு ஒரு போஸ் மாற்றிருக்கோம். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும், ஒன்று வந்து இப்படி வரையும் போது என்ன ஆகும்னா, என்ன ட்ரெஸ் நீங்கள் இப்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம் வரையணும், ஃபுல் ஸ்லீவ் இல்லை பஃப் ஸ்லீவ் எல்லாம் வரையணுன்னா ரொம்ப கை 2 ஒட்டி இருந்ததுன்னா அந்த ஸ்லீவோட அழகு தெரியாது. அதனால் கொஞ்சம் கையை நீங்கள் ஒட்டி வரையாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு வரையணும். ஓகே, உங்களுக்கு நான் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இப்போது வந்து ஓவல் ஷேப் ஹெட், ஃபேஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நெக்லைன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பென்சிலில் நான் உங்களுக்கு திருப்பி வரைஞ்சி காட்டுறேன். ஸோ அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன், ஷோல்டர் கொஞ்சம் ஸ்லோப்பாக வரையணும். அதுக்கப்புறம் செஸ்ட் லைன், ஆர்ம் ஹோல், வேஸ்ட் லைன். ஸோ அந்தந்த நம்பர்ஸ் உங்களுக்கு எதுக்கு வரைஞ்சோன்னா அந்தந்த நம்பரில் நீங்கள் அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வருதுன்றதுனால. ஸோ இங்கே சொன்ன மாதிரி 10லேருந்து 12 கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கை, இன்னொரு கை, ஸோ இது உங்களோட 10 ஹெட்ஸ். உங்களுக்கு இப்போ நீங்கள் விஷுவலில் பார்த்துட்ருக்கீங்க எப்படி நம்ம இந்த 10 ஹெட் வரைஞ்சோன்னு. ஸோ இது ஒரு பாஸ்டர், அதாவது கை கொஞ்சம் உடம்பு கிட்ட இல்லாமல், அண்ட் கால் பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து சென்டர் லைன்லேயும் இன்னொரு கால் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷேப்பில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்போவுமே கை கிட்டையாவோ கால் கிட்டையாவோ வச்சிங்கன்னா டிசைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன், அதாவது இது பேர் 10 ஹெட் ஃபிகர், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிசைனிங் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வாட்டி இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுட்டு இந்த ப்ரொசீஜர் படி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ஃபிகர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ணணும். அதாவது நார்மல் பென்சில், அதாவது நிறைய குவாலிட்டி பென்சில்ஸ் நம்ம கடையில் கிடைக்குது. ஸோ சாஃப்டாக இருக்கணும் பென்சில், ரொம்ப ஷார்ப்பாக பண்ண வேண்டாம், ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி வர எபிசோட்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ் டிசைன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எங்களோட எபிசோட்ஸை நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகே, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, you take care. Bye from SAI PRIYA.